ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலிலும் போல் ஏதம்மா, உன் போலம்மா யாரம்மா. ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் மற்றும் அவன் அம்மா சாவித்திரியும் வாழ்ந்து வந்தார். அர்ஜுனுக்கு அப்பா இல்லை. அவன் சிறு வயதிலேயே இறந்து இருந்தார். அவன் அம்மா தன் மகன் ஒருபோதும் அப்பா இல்லை என்று உணரக்கூடாது என்பதில் உறுதியாய் இருந்தாள். காலை விடுவதற்கு முன்பே சாவித்திரி எழுந்து அந்த சின்ன வீட்டுக்குள் கஷ்டப்பட்டு சமைந்து முடித்தாள். பின்பு அவள் அர்ஜுன் கட்டிலின் விளிம்பில் அமர்ந்து அவன் முகத்தில் கை வைத்து அன்பாக எழுப்பினாள். அர்ஜுனை பள்ளிக்கு சந்தோஷமாக அனுப்பினாள். அவனும் துள்ளி குதித்து பள்ளிக்கு சென்றான். அர்ஜுன் பள்ளிக்கு சென்றதும் சாவித்திரி தினமும் வீட்டில் தையல் வேலை பார்த்து சம்பாதித்து வந்தாள். அர்ஜுன் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் போது தன் நண்பர்கள் கால்பந்து விளையாடுவதை பார்த்து தனக்கும் ஒரு கால்பந்து அம்மாவிடம் கேட்டு வாங்க வீட்டிற்கு ஓடிப்போனான். அம்மா அம்மா என ஓடி வந்து எனக்கு ஒரு கால்பந்து வேணும்னு பாவமாய் கேட்டான். அதற்கு சாவித்ரி வாங்கி தரேன்பா என்றாள். அன்று இரவு அர்ஜுன் தூங்கிய பிறகு சாவித்திரி தன் மகனுக்கு கால்பந்து வாங்க இரவு முழுவதும் தையல் வேலை செய்தாள். மறுநாள் அர்ஜுன் பள்ளியை விட்டு வீட்டிற்கு வரும்போது அவனுக்கு ஒரு பரிசு காத்து இருந்தது. சாவித்திரி அவன் ஆசைப்பட்ட கால்பந்தை வாங்கி வைத்திருந்தாள். அர்ஜுன் துள்ளி குதித்தான். அம்மாவை கட்டி அணைக்க ஓடினான். ஆனால் அவனுக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது. அவன் அம்மா கை முழுவதும் ஊசி குத்தி புண்ணாக இருந்தது. இப்படி அம்மாவை கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று வருந்தினான். அம்மாவை ஓய்வு எடுக்க சொன்னான். அன்று இரவே அர்ஜுன் தன் அம்மாவிற்கு உதவ ஆரம்பித்தான். அர்ஜுன் அம்மாவின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு இப்போது நன்றாக படிக்க ஆரம்பித்தான். அம்மாவை பாசமாக பார்த்து கொண்டான். தன்னால் முடிந்த உதவியை செய்து சந்தோஷமாக வைத்துக் கொண்டான். நீதி. அன்னையின் அன்பு உலகிலேயே தூய்மையானதும் புனிதமானதும் ஆகும். அவள் செய்யும் ஒவ்வொரு தியாகமும் அளவிட முடியாத மதிப்புடையது.